சைனா டெம்பிள் போகலாம் வாங்க, எப்படி போகணுன்னு சொல்கிறேன். இதுக்கு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கேப் போட்டு தான் போனோம். பிகாஸ் அங்கே போகிறதுக்கு வந்து டேரெக்டாக மெட்ரோ ட்ரெயின் இல்லைன்னு கேப்பை தான் போனோம். இந்த டெம்பிள் பேர் என்னென்னா தென்ஹாவ். இது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் எனக்கு தெரியலை. ஆக்சுவலி இந்த கோயில் வந்து நாங்கள் இருக்க ஹோட்டல்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. நீங்கள் யாராவது மலேசியா வந்தீங்கன்னா இது கேஎல்சிசிலேருந்தும் பக்கம்தான், சென்ட்ரல்லேருந்தும் பக்கம்தான். இதுக்கு பேர் என்னென்னா ஃபார்ச்சூன் ஸ்டிக்ஸு. சைனீஸ் பிலீஃபில் இந்த ஸ்டிக்ஸை வந்து 3 டைம்ஸ் வந்து எடுத்து போட்டு 3rd டைமில் ஹைட்டாக வர ஸ்டிக் இருக்க நம்பர் எடுத்து அந்த ஷீட் பார்த்தோன்னா அதில் இருக்கிற ஃபார்ச்சூன் வந்து நமக்கானதுன்னு நினச்சிக்குவாங்களாம். ஸோ அதை வந்து நாங்கள் 3 பேருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்து சுற்றி பார்த்தோம். வெளியே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. கோயிலும் வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ மேலெலாம் ஃபுல்லாக சுற்றிட்டு கீழே போய் நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம். குட்டி குட்டி நிறையா பொருளை வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது ஒவ்வொன்றா வாங்கிட்டு வந்தோம். வெளியில் வந்து ஒரு 5 to 10 அனிமல்ஸ் ஸ்டாச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து பர்டிகுலர் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி ஜோடியாக் சைன்ஸ் அந்த மாதிரி வந்து சைனீஸோட ஜோடியாக் சைன்ஸ் இந்த அனிமல்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே வந்து அந்த பர்டிகுலர் வருஷத்தில் பிறந்தவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், சைனீஸ் டெம்பிளுக்கு பை பை சொல்லிட்டு வந்தாச்சு.